வணக்கம். மற்றொரு காணொளியூடாக இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக ஈரான் இஸ்ரேலுடைய போரானது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய தலையீடு என்பது அங்கு முக்கியமாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது சார்ந்து அதிக அளவிலான பேசு பொருட்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. இதுதான் தற்பொழுது பேசு பொருளாக கூட இருக்கிறது. இந்த போர் இன்னும் நீடிக்கப் போகிறது, நீடிக்குமாக இருந்தால் அதிக அளவிலான எண்ணெய் தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடும் என்று சொல்லி ஒரு பக்கம் இந்தியா கச்சா எண்ணெய்களை இறக்குமதி செய்வதற்கான ஏற்றுமதி செய்வதற்கான நடவடிக்கைகளை அவை எடுத்துக்கொண்டிருக்கின்றன. இதே நிலையில் ஸ்ரீலங்காவில் இந்த போர் காரணமாக மிகப்பெரிய செல்வாக்கு தாக்கத்தை செலுத்த போகுது என்று சொல்லி அரசியல் ஆய்வாளர்கள் பலர் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வெளிவிடுகின்ற இந்த நேரத்தில் தான் அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்துகிறது. பென் குரியன் விமான நிலையத்தின் உட்பட பல முக்கிய இடங்களில் தாக்குதல் நடத்துவதனால அதிக அளவிலான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலால் பிராந்தியத்தில் மோதல் ஒரு புதிய உச்ச நிலைக்கு சென்றிருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிரான ஏவுகணை வீச்சில் பலத்த சேதம் ஏற்படும் என்று சொல்லியும் இதற்கு அனைத்துக்கும் தயார் என்ற ஒரு விடயத்தை ஈரான் அறிவித்திருக்கின்றது. உண்மையில் இவை சார்ந்து நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இஸ்ரேலின் பென் குரியன் சர்வதேச விமான நிலையம் உட்பட பல முக்கிய இடங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சி தெரிவிக்கிறது. இஸ்ரேல் ஈரான் மோதல் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இந்த தாக்குதல்களுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக ஈரானின் அரசு ஊடகமான செய்தி நிறுவனம் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறது. இந்த தாக்குதல்கள் ஈரானின் அணு உலைத்தளங்களை தளங்கள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக மேற்கொள்ளப்படுகின்றது என்ற விடயத்தை சொல்லுகின்றனர். ஈரானின் அரசு தொலைக்காட்சி இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் அமைந்திருக்கக்கூடிய பென் குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த ஏவுகணை தாக்குதல்கள் விமான நிலையத்தின் செயல்பாடுகளை பாதித்ததாகவும் இஸ்ரேலின் பல இராணுவ மற்றும் உள்கட்டமைப்பு இலக்குகளை தாக்கியதாகவும் அறிவித்திருக்கிறது. இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிரான பதிலடி மற்றும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக மேற்கொள்ளப்பட்டவை என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலின் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஊடுருவும் திறன் கொண்டவை என்று சொல்லி ஈரான் உரிமை கோரியிருக்கிறது. இஸ்ரேல் தரப்பில் இந்த தாக்குதல்கள் குறித்து உடனடி கருத்து வெளியிடப்படவில்லை. ஆனால் இஸ்ரேல் பாதுகாப்பு படை ஏவுகணைகளை இடைமறிக்க முயற்சித்ததாகவும் சில இலக்குகளில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இல்லாட்டி அந்த இலக்குகளால் தாக்குதல் ஏற்பட்டது என்றதையும் உறுதி செய்திருக்கிறது. பென் குரியன் விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காக வான்வெளி மூடப்பட்டதாகவும் இஸ்ரேல் விமான நிலைய ஆணையகம் சொல்லுகிறது. இந்த தாக்குதல்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்த முழுமையான தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை என்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் இந்த பதிவை மேற்கொள்ளும் வரை இந்த எவ்விதமான தகவல்களும் வெளிவரவில்லை. இந்த தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவும் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்த இருக்குது. ஈரானின் கூட்டாளிகளான ஏமனின் கவுதி கிளர்ச்சியாளர்கள் போரில் அதிகாரப்பூர்வமாக இணைந்து விட்டோம் என்று அறிவித்து அமெரிக்க கடற்படை கப்பல்களை குறிவைக்க எச்சரித்துள்ளனர். எனவே என்ன நடக்கப் போகின்றது என்ற ஒரு பதற்றமான கேள்விகள் தற்பொழுது எழுந்திருக்கின்றது என்பதையும் இந்த இடத்தில் சொல்லுகின்ற பொழுது ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுடன் இணைந்த அமெரிக்கா ஈரானின் 3 பிரதான அணு நிலைகளை தாக்கியதை அடுத்து மத்திய கிழக்கில் மோதல் புதிய ஒரு உச்சத்தை ஆரம்பித்திருக்கிறது. தமது இறைமை மற்றும் மக்களை பாதுகாப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவின் தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் மீது சரமாரி ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியதில் அங்கு பலத்த சேதங்கள் ஏற்பட்டிருப்பதோடு 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் எங்கும் அபாய சமிக்கை ஒலி எழுப்பப்பட்டதோடு மேற்கு ஈரானில் இஸ்ரேலும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருந்தது. பிராந்தியத்தின் இரு எதிரி நாடுகளும் கடந்த ஒரு வாரமாக பரஸ்பர தாக்குதல்களை நடத்தி வந்த நிலையில்தான் அமெரிக்கா கடந்த 21ஆம் தேதி இந்த
மோதலில் இணைந்திருக்கிறது. போர்ட்டோ, நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் உள்ளிட்ட ஈரானில் 3 அணு நிலையங்கள் மீது மிக வெற்றிகரமான தாக்குதலை தாம் பூர்த்தி செய்துள்ளோம் என்று ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டிருந்தார். இராணுவ விமானங்கள் தற்போது நாடு திரும்பிவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இப்போது அமைதிக்கான நேரம் வந்திருக்கிறது என்ற விடயத்தையும் அவர் சொல்லி இருக்கிறார். இந்த நிலையில் வெள்ளை மாளிகை ஓவல் அலுவலகத்தில் இருந்து பேசிய ட்ரம்ப் ஈரானின் எதிர்காலம் அமைதியானது அல்லது துயரமானதாக இருக்கும் என்று அமெரிக்க இராணுவத்தினரால் மேலும் பல இலக்குகள் தாக்கப்படக்கூடும் என்ற விடயத்தை பதிவு செய்திருந்தார். ஈரானின் முக்கிய அணு செறிவூட்டல் மையங்கள் முழுமையாகவும் முற்றாகவும் அழிக்கப்பட்டுவிட்டன என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதற்கு பதிலளித்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் அமெரிக்க சர்வதேச சட்டத்தை மீறி இருப்பதாக குற்றம் சாட்டினார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினரான அமெரிக்கா ஈரானின் அமைதி நோக்கம் கொண்ட அணு நிலைகளை தாக்கி ஐநா சாசனம் சர்வதேச சட்டத்தை அப்பட்டமாக மீறியுள்ளது என்று சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயத்தை சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றனர். இவ்வாறான சம்பவங்கள் ஆத்திரமூட்டக்கூடியது மற்றும் நிரந்தர விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. இது கடுமையான ஆத்திரமூட்டக்கூடிய சட்டவிரோதமான மற்றும் குற்றவியல் நடத்தை குறித்து ஒவ்வொரு ஐநா உறுப்பு நாடுகளும் அவதானம் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருப்பதோடு அதுக்கான அழைப்பையும் விடுத்திருந்தார். ஈரான் அதன் இறைமை, நலன் மற்றும் மக்களை பாதுகாப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனினும் கடந்த சனிக்கிழமை ஈரானை ராஜதந்திர ரீதியில் அணுகியிருக்கும் அமெரிக்கா இந்த தாக்குதல்கள் அனைத்தும் திட்டமிடப்பட்டது என்றும் பிராந்தியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கம் அமெரிக்காவுக்கு இல்லை என்றும் குறிப்பிட்டிருப்பதாக அமெரிக்காவின் CBS செய்தி நிறுவனம் சொல்லியிருக்கிறது. ஈரான் அணு நிலைகள் மீதான இந்த தாக்குதல்கள் B2 டிஸ்ட் குண்டுகள் பயன்படுத்தியே அமெரிக்கா நடத்தியிருக்கு. பதுங்கு குழிகளை தகர்த்தும் குண்டு என அழைக்கப்படும் B2 குண்ட ஏவுகணை மூலம் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவியிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு பின் கதிர்வீச்சு குறித்த அச்சங்கள் எழுந்திருந்தாலும் 3 அணுசக்தி தளங்கள் கதிர்வீச்சு மாசுபாட்டின் அறிகுறிகள் இல்லை என ஈரான் தெரிவிக்கிறது. ஈரான் அரசு ஊடகத்தின் துணை அரசியல் பணிப்பாளர் ஹசான் இது குறித்து பேசிய போது ஈரான் சில காலத்துக்கு முன்பே இந்த 3 தளங்களையும் காலி செய்து விட்டதாக சொல்லியிருந்தார். அரச தொலைக்காட்சிகளில் பேசியவர் அங்கிருந்த பொருட்களை ஈரான் ஏற்கனவே அகற்றிவிட்டதாகவும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை என்றும் சொல்லியிருந்தார். இந்த மோதலில் ட்ரம்பின் தலையீட்டை இஸ்ரேல் வரவேற்கிறது. ட்ரம்பின் இந்த உறுதியான முடிவு வரலாற்றை மாற்றும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பாராட்டியிருந்தார். மறுபுறம் மத்திய கிழக்கில் சவுதி அரேபியா, ஈரான், ஓமான் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகள் அமெரிக்காவின் தாக்குதல் குறித்து பெரும் கவலையை வெளியிட்டிருக்கின்றன. ஈரான் மீதான அமெரிக்காவின் படை பிரயோகம் பெரும் கவலையை ஏற்படுத்தியிருப்பதாக உள்ளது என்று ஐக்கிய நாடுகள் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் சொல்லுகிறார். இந்த மோதல் விரைவாக கட்டுப்பாட்டை இழந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல்கள் என்ற ஒரு விடயத்தை ரஷ்யா கூறுது. ஒரு இறையாண்மையை கொண்ட நாட்டின் பிரதேசத்தை ஏவுகணைகள் மற்றும் குண்டுவெடிப்பு தாக்குதல்களுக்கு உட்படுத்துவது பொறுப்பேற்ற முடிவு. அது என்ன வாதங்களை கொண்டு வந்தாலும் சர்வதேச சட்டம், ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை தீர்மானங்களை அப்பட்டமாக மீறுகிறது என்று ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் இன்றைய தினம் ரஷ்ய ஜனாதிபதி புடினை சந்திக்க மாஸ்கோ செல்ல திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இஸ்ரேல் மீது ஈரான் நடாத்திய ஏவுகணை தாக்குதல்களில் பெரும் அழிவுகளும் ஏற்பட்டு உள்ளன. ஹைபா மற்றும் டெல் அபீவை சூழ உள்ள அந்த பகுதிகளில் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் மற்றும் வீடுகள் இடிபாடுகளாக மாறியுடுங்குது. ஒட்டுமொத்த வீடும் அழிக்கப்பட்டு விட்டது, ஒன்றும் மிஞ்சவில்லை என்று அவியாட் என்பவர் அந்த AFP செய்தி நிறுவனத்துக்கு சொல்லியிருந்தார். ஏற்பட்டிருக்கின்ற சேதங்கள் தொடர்பில் அதிகாரிகள் தொடர்ந்து மதிப்பீடு நடத்தி வருகிறார்கள். வீடுகள் மிக மோசமாக தாக்கப்பட்டுள்ளன என்று டெல் அவிவ் ஆளுநர் சேதங்களை பார்வையிட்ட நிலையில் சொல்லியிருந்தார். பாதுகாப்பு முகாம்களில் அடைக்கலம் பெற்றவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். சேதங்கள் மிக தீவிரமாக இருக்கின்றன, உயிர் சேதங்கள் இல்லை என்ற விடயத்தையும் அங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். டெல் அவிவுக்கு அருகே பென்கூரியன் விமான நிலையம் மற்றும் பல இலக்குகள் மீதும் அதிநவீன நீண்ட தூர ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் சொல்லுகிறது. கடந்த ஜூன் 13ஆம் தேதி ஈரானின் ராணுவ மற்றும் அணுசக்தி இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து வெடித்த இந்த மோதலின் இருதரப்பும் பரஸ்பர
பரஸ்பர தாக்குதல்கள் நடத்தி வருவதோடு குறைந்தது 430 பேர் கொல்லப்பட்டு 3500க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருப்பதாக ஈரான் அரச ஊடகமான நூர் நியூஸ் இந்த விடயத்தை சொல்லியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஈரானுடைய போரானது சற்று தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய தலையீடு என்பதும் காணப்படுகிறது. பல நாடுகள் பல்வேறுபட்ட விமர்சனங்களையும் பல்வேறுபட்ட விடயத்தையும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். என்ன நடக்க போகின்றது, இதனுடைய நகர்வுகள் என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.